வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் 12 வோல்ட்டில் வண்டிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எப்படி நம்ம ஆம்பிளிஃபையர் செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த வீடியோவில் என்ன மெட்டீரியல் தேவைப்படுது அப்படிங்கிறது பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு 3 பார்ட்டாக நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேபினெட்டு. இது பார்த்தீங்கன்னா 1313 சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வண்டியில் இருக்கிற டேஷ்போர்டில் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி அந்த சைஸு தான் இது. இது பேக் சைடு. ஃப்ரண்ட்டில் நம்ம அக்ரலிக் பேனல் போட போகிறதுனால ஃப்ரண்ட்டில் ஓப்பன் டைப் கேபினெட் வாங்கியிருக்கிறோம். நீங்கள் மெட்டல் கேபினெட்டு ஃப்ரண்ட்டில் மெட்டல் பேனல் போட்ட மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ரண்ட்டில் கட்டிங் இருக்காது. இதில் அக்ரலிக் பேனல் யூஸ் பண்ணுறதுனால ஃப்ரண்ட்டில் கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அக்ரலிக் பேனல். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம 4 கண்ட்ரோல் தேவைப்படும். ஆன் ஆஃப் சுவிட்சு 4 கண்ட்ரோல் தேவைப்படும். 2 47K எடுத்துருக்கிறேன், 2 100K. நம்ம பேஸ் விட்டபிளுக்கு 100K யூஸ் பண்ணியிருக்கிறோம். வால்யூமுக்கு 47K யூஸ் பண்ணியிருக்கிறோம். நாலு வால்யூம் கண்ட்ரோல் நமக்கு தேவைப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வால்யூம் கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நாபு ஒன்று பெரிய நாபு, இந்த 3 சின்ன நாபு. இதுதான் வால்யூம் கண்ட்ரோலுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நாபு, அதுக்கு உண்டான புஷ்ஷு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ்பி போர்டு பின்னாடி நிற்க வைக்கிறதுக்கு அந்த யூஎஸ்பி போர்டு நம்ம அக்ரிலிக் பேனலில் ஒட்டி அதில் நிற்க வைக்கிறதுக்கான புஷ்ஷு. நம்ம சாம்கான் யூஎஸ்பி போர்டு வாங்கியிருக்கிறோம். இதுதான் அந்த யூஎஸ்பி போர்டு. நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அசம்பிளிங் பார்ட்டில் ஒவ்வொரு பார்ட்டை பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கன்வெர்ட்டர் 12 to 24 கன்வெர்ட்டர் நம்ம சக்தி பிராண்டில் எடுத்துருக்கிறோம். 12 to 24 கன்வெர்ட்டரு. இதுதான் நம்ம 12 to 24 கன்வெர்ட்டரு. இதில் மேக்ஸிமம் 7 or 8 ஆம்பியர் நமக்கு கிடைக்கும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பவர் ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு இந்த கன்வெர்ட்டர் போதுமானது. இதில் பார்த்திங்கன்னா அடுத்தது ஒரு 2 சேனல் கெய்னர் போர்டு எடுத்துருக்கிறோம். இந்த கெய்னர் போர்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷனல் தான். நம்ம வேணும்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையில்லை அப்படின்னா, நமக்கு வால்யூம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா கனெக்ட் பண்ண தேவையில்லை. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரமேஷ் ஆடியோஸோட பேஸ் டபுள் போர்டு 2 டிரான்சிஸ்டர் பேஸ் டபுள் போர்டு. இதில் நம்ம 12 வோல்ட் 24 வோல்ட் ரெண்டுலேயுமே கிடைக்கிது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது சப்புப்ரி போர்டு. சப்புப்ரி போர்டும் பார்த்திங்கன்னா நம்மளோட ரமேஷ் ஆடியோ சப்புப்ரி போர்டு தான். இது பார்த்திங்கன்னா டூயல் சப்ளையில் 24024 அந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய போர்டு. 12012லேயும் போர்டு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த போர்டில் நம்ம ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த போர்டும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம், கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம இதுதான் யூஸ் பண்ணக்கூடிய 5 வோல்ட் ரெகுலேட்டர். யூஎஸ்பிக்கு 5 வோல்ட்டு 12 வோல்ட்லேருந்து நம்ம 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடியான 5 வோல்ட் ரெகுலேட்டரு. இது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு. சப்புக்கு பார்த்திங்கன்னா 2 டிரான்சிஸ்டர் போர்டு 52001943 காம்போவில் 2 டிரான்சிஸ்டர் போர்டு. லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 51981941 காம்போவில் 2 ஃபெட்டு 2 போர்டு எடுத்துருக்குறோம். சரி, 2 டிரான்சிஸ்டரு 2 போர்டு எடுத்து
ஒரு ஹீட் சிங்கில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். லெஃப்ட்டுக்கு ஒரு போர்டு, ரைட்டுக்கு ஒரு போர்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்புக்கு வந்து செப்பரேட்டாக 52001943 போர்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு லெஃப்ட் ரைட்டும் 10 இன்ச்சு சப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து ஹீட் சிங்கில் போர்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஏன்னா வண்டி வைப்ரேஷனில் எதுவும் போர்டெல்லாம் லூஸ் கான்டாக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாமே நீட்டாக ஸ்க்ரூ போட்டாச்சு. இந்த போர்டு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு. இது போக நமக்கு ஒயரு, சீல்டு ஒயரு, வேக்கோ ஒயரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பன் ஒயரு இதெல்லாம் வந்து தேவைப்படும். இதெல்லாம் வந்து நம்ம அசம்பிள் பண்ணும்போது நம்ம வந்து அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் அந்த வீடியோவில் காட்டல ஒயர் எல்லாமே. இது எல்லாமே நம்ம போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். போர்டு வந்து ரெடி ஸ்டாக் இருக்குது. சப்பு ப்ரீ போர்டு, பேஸ்டபிள் போர்டு, 2.1 ப்ரீ போர்டு, அடுத்தது வந்து 2 ஃபேட் போர்டும் ரெடி ஆகிட்டு இருக்குது. IRF 2 ஃபேட் போர்டு, IRF யூஸ் பண்ணிய 2 ஃபேட் போர்டு. அடுத்தது இந்த ஆம்பிளிஃபையரோட அசம்பிளிங் வீடியோ வந்து 3 பார்ட்டாக போட போகிறேன். ஸோ நீங்களும் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். எப்படி ஆம்பிளிஃபையர் செய்கிறது, அதில் இருக்கிற ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அசம்பிளிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.